Watch full episodes on Jio Hotstar. இவன் உழைச்சிக்கிட்டே இருப்பான். இவனுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாத்தையும் நான் திருடிட்டு போயிடுவேன். இவனுக்கு பின்னால ஒரு புத்திசாலி திருடன் இருக்கிறேங்கிற விஷயம் தெரியாத அப்பாவியாக இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல லஞ்ச் டைம் முடிஞ்சிடும். எல்லா ஒர்க்கர்ஸும் உள்ள வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி ஜெய்சிங் இங்க வர வைக்கணும். வந்துருங்க, இங்க யாரும் இல்ல. என்னது இது? ஹலோ ஜோ. ஹலோ ஜெய்சிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஜெய்சிங். நீ தான் உன்னுடைய உலகத்துல ரொம்ப பிஸியா இருக்கிய. என்னை வந்து பார்க்கறதுக்கு நேரமே இல்லை. உனக்கும் தான் டைம் இல்லை. சரி, மும்பைக்கு வெளியே என்ன தோண்டிக்கிட்டு இருக்க? நீ நிறைய மம்மிஸை தானே கண்டுபிடிச்சிருக்க. இங்க உனக்கு என்ன கிடைக்கும்? அது எகிப்துல தானே கிடைக்கும். ஜெய்சிங், யாருக்குமே தெரியாத ஒரு சீக்ரெட்டான விஷயம் இருக்கு. என்னுடைய ரிசர்ச் படி பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எஜிப்சியன் கிங் பெரோ இந்தியாவை பிடிக்கிறதுக்காக வந்திருந்தாரு. அவர் அந்த நேரத்துல மும்பைல தான் லேண்ட் ஆயிருக்காரு. ஆனா அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இறந்து போயிட்டாரு. அவரை மம்மியா மாத்தி இங்கேயே வச்சுட்டாங்க. நீ சொன்னது உண்மையா? என்னுடைய ரிசர்ச் படி நான் சொல்றேன், இது உண்மையா தான் இருக்கும். கிங் ஃபேரோவுக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியும். அவருக்கு இங்கிலீஷ், பிரெஞ்சு, அரபிக், தமிழ் எல்லாமே தெரியும். அவருக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியுமா? என்னால நம்ப முடியலையே. அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அந்த மம்மி மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா எனக்கு நிறைய புகழ் வந்து சேரும். கண்டிப்பா கிடைக்கும் ஜோ. ஆல் தி பெஸ்ட். அப்புறம் ருத்ராவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் மும்பையை சுத்தி பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்காங்க. அதை சொல்லத்தான் நான் வந்தேன். உன்னோட ஸ்கை ஹோட்டல்ல 41st ஃப்ளோர்ல தங்கி இருக்காங்க. நீ 40th ஃப்ளோர்ல இருக்கிறதுனால அவங்க உன் பக்கத்துல இருப்பாங்கன்னு நினைச்சேன். 41 ஃப்ளோரா? ஆனா ஸ்கை ஹை ஹோட்டல்ல 41 ஃப்ளோரே கிடையாது. அங்க இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் பசங்களுக்காக மேஜிக் ஃப்ளோரை நான் ரெடி பண்ணிருக்கேன். யூ டோன்ட் வரி. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. உனக்கு டைம் கிடைக்கும் போது அவங்களையும் பார்த்துக்கோ. நான் பார்த்தது கனவா நனவாங்கிறத மேலே போய் பார்த்து நான் உறுதிப்படுத்தியே ஆகணும். ஓ, என்ன சத்தம் சத்தம் இது? ஓ, போனதானா? சரி ஜோ, நான் கிளம்புறேன். நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மெஜிஷியன் மீட்டிங்க்கு போகணும். ருத்ராவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் புல்லட் ட்ரெயின் இனாகிரேஷனுக்காக போயிருக்காங்க. அவங்க அங்கிருந்து வந்ததும் உன்னை வந்து பார்க்க. ஓகே, பாய் ஜோ. ஓகே ஜெய்சிங், பத்திரமா போயிட்டு வா. ஆகா பூதம்.
அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ருத்ரா ஒன்னு சொல்லு, இந்த ட்ரெயின்ல எதுக்காக நம்ம உட்காரணும்? இதை விட நம்ம மேஜிக்கல் ட்ரெயின் ரொம்ப நல்லா இருக்கும்ல. ரங்கீலா பொறுமையா பேசுங்க, யாராச்சும் கேட்டுட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். தாத்தா என்ன சொன்னாரு? இங்க நம்ம மேஜிக் பண்ணக்கூடாது, மேஜிக் பத்தி பேசவும் கூடாது, புரியுதா? ஏய் வழி விடுங்க, பாஸ் வராருல வழி விடுங்க, இல்லைன்னா தூக்கி அடிச்சிடும் பாத்துக்கங்க. என்னடா லம்போ, எல்லாத்தையும் செட் பண்ணிட்டியா இல்லையா? அட பாங்க பாஸ், நான் போட்டிருக்கிற பிளான கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீங்க. கண்டிப்பா புல்லட் ட்ரெயினோட சேர்ந்து உள்ள இருக்கிற எல்லா மந்திரிகளும் காணாம போயிடுவாங்க பாஸ். நம்புங்க பாஸ், தூக்கி அடிச்சிடுவோம் பாத்துக்கங்க. இப்ப பாருங்களேன். எப்படி இருக்கு? ஏய் லம்பு, என்ன பண்ற நீ? நீ என்ன கடையா வச்சிருக்க? என்கிட்ட இந்த மாதிரிலாம் பொருள் இருக்குன்னு காட்டுற? இவங்க ரெண்டு பேரும் பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்காங்களே. பாய்ஸ்கா பாய்ஸ்கா ஹியரிங் பவர் இன்க்ரீஸோ. அது ஒண்ணும் இல்லைங்க பாஸ், நான் இந்த கோட்டை போட்டுக்கிட்டு ஸ்டைலா அப்படியே ட்ரெயின்ல ஏறுவேன். அப்புறம் அங்க ஏதாவது ஒரு இடத்துல இதை மாட்டி வைப்பேன். அப்புறம் அங்கேருந்து நைஸா நழுவி வெளியில வந்துடுவேன் பாஸ். அதுக்கப்புறம் பாருங்க, ட்ரெயின்ல இருக்கிற எல்லா மந்திரிகளும் காணாம போயிடுவாங்க பாஸ். ஓகே அடிச்சிருவேன். எப்படி இருக்கேன் ஐடியா? நல்ல ஒரு யோசனையா. சீக்கிரமா பிளான் ஆக்டிவேட் பண்ண. முன்னா மிர்ச்சிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ரைட்டா? ஆல் தி பெஸ்ட். ஓகே பாஸ், உடனே டைமரை ஆன் பண்ணிடுறேன். ஆனிங். பாய்ஸ்கா கோட் ரிவர்ஸோ. இந்த லம்பு என்ன பைத்தியக்காரன் ஆயிட்டானா? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஏன் இவன் கோட்டை திருப்பி போட்டுக்கிட்டு போறானே தெரியலையே. தப்பிச்சுட்டு முன்னா மிர்ச்சி, தப்பிச்சு ஓடி போயிடு. இங்க யாரு கையாவது மாட்டினானா யாராவது உன்னை சட்னி ஆக்கிடுவாங்க. ஓடு. சார், ஒரு முக்கிய அறிவிப்பு. புல்லட் ட்ரெயின் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. புல்லட் ட்ரெயினோட இனாகுரேஷனுக்காக மந்திரி அவர்கள் வந்திருக்காரு. நன்றி. என்கிட்ட பாம இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. இப்ப எல்லாரோட கதையும் போடிக்க போகுது. நம்ம பண்ற செய்கையை பார்த்து பாஸ் நம்மள நல்லா பாராட்டுவாரு. எவன்டா அவன் என்னைக்கே விசில் அடிச்சு கூப்பிட்டாரு? டோன்ட் வரி பாஸ். அட என்ன பண்றீங்க நீங்க? மந்திரி சாருக்கு தானே பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கீங்க. எதுக்காக கண்ணை என்ன நோக்கி வச்சிருக்கீங்க? என்ன பார்த்தா பாம் மனிதன் மாதிரியா இருக்கு. ஏய் ஹலோ, உண்மையை சொல்லு, எதுக்காக இங்க வந்திருக்க? உன் கேள்விக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்? என்னோட சீக்கிரட்டை பத்தி உனக்கு ஏன் சொல்லணும்? நீ யாரு இந்த கேள்வி கேட்க? அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். உங்க கோட்ல இருக்கிற டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? அதனால தான் அதை கலட்டி கேக்குறாங்க போல இருக்கு. மம்மி, எப்படி எப்படி என்னோட கோட்டு இப்படி தலைகீழா மாறுனுச்சு? தூக்கி அடிச்சிடுவாங்க போல இருக்கு. ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் கோட்டை திருப்பி மாத்தி போட்டு வரேன். நான் அடுத்த அட்டம்ப்ட்ல பாத்துக்கிறேன். டாடா, பாய் பாய். கோட்ஸ், அவனை பிடிக்க. பாஸ், எப்படி பாஸ் என்னோட கோட்டை திருப்பி போட்ட மாதிரி இருக்கு? உன்னால ஒரு வேலையை கூட சரியா செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் வேலையை கரெக்டா செஞ்சு முடிச்சிருவேன்னு சொன்ன, ஆனா இப்படி சொதப்புவன்னு எனக்கு தெரியவே தெரியும். நகராதுங்க. பாஸ், நாம சீக்கிரமா இங்க இருந்து ஓடிடலாம். ஏன்னா பாம்பு வெடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாங்க பாஸ். எப்படியோ நம்ம பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் பாஸ். அட இவங்க டயர்ட் ஆகாம விரட்டுறாங்க பாஸ். ஓடுங்க, வண்டியை வர சொல்லுங்க. சார், நாங்க இங்க நல்லா தேடி பார்த்துட்டோம். இங்க வேற எதுவுமே இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. இத பார்த்தா ஏதோ மம்மி மாதிரி இருக்கு. அட இது சாதாரண மம்மி இல்ல, கிங்கோட மம்மி. அதனால ரொம்ப கவனமா தான் இதை தோண்டி ஆகணும். ஏன்னா மம்மிக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. இப்ப இருட்ட போகுது, மீதி வேலையை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.
அந்த பைக்காரனை நான் உண்மையா பார்த்தனா இல்ல என்னோட பிரம்மையான்னு தெரியலையே. ஆனா ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும். எகிப்துல ராஜாக்கள் இறந்தா அவங்க போட்டிருந்த நகையும் சேர்த்து அவங்களோட புதைப்பாங்க. அதனால அந்த தங்கமும் அவங்க கூடவே இருக்கும். அதனால அந்த நகையெல்லாம் எனக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மம்மியை மட்டும் நான் தோண்டி எடுத்தேன்னா நான் இந்த உலகத்திலே பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். டிங். எஸ் எஸ் எனக்கு மம்மி கிடைச்சிடுச்சு. ஆஹா, புதையல எங்க காணா? இந்த மம்மியை தூக்குனா கீழே புதையல இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, தூக்கி பார்க்கலாம். எம்டியா இருக்கு. ஆஹா, அட என்னப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்னும் கிடைக்கலையே. இந்த பாக்ஸ்ல எனக்கு கிங் கிடைப்பாரு, கிங்கோட புதையல் கிடைக்கும்னு நினைச்சா வெறும் இந்த துணி தான் கிடைச்சது. இவர் டம்மி கிங்கா இருப்பார் போல இருக்கு. நீ என்ன தேடிக்கிட்டு இருக்க? அதுவே தங்கமும் வைரமும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒன்னும் கிடைக்கலையே. இவர் ஏழையன் ராஜாவா இருப்பாருன்னு நினைக்கிறேன். யார் பேசுனது? யார்ப்பா கேள்வி கேட்டது? யாருன்னு கேக்குற? யாரு யாரு? உன்கிட்ட கேட்டேன், நீ என்ன தேடிக்கிட்டு இருக்க? எழுந்திருக்காத சொன்னா கேளு, தூங்குடா செல்லம். லாலி 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 தூங்க செல்லம், தூங்க. அம்மா அப்பா வந்துருவாங்க. குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவாங்க. தூங்கு செல்லம், தூங்கு. மம்மி, நான் எங்க மம்மியை கூப்பிட்டேன், ஒன்ன இல்ல, என்ன விட்டுடு. பயப்படாத பயப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். ஆபத்து எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு. தம்பி, நீதான் ஆபத்து. மம்மி காப்பாத்துங்க, இல்ல அம்மா காப்பாத்துங்க. என்னடா ஆபத்துனா அப்ப ஏன் என்கிட்ட உதவி கேக்குற? எப்ப பார்த்தாலும் மம்மி காப்பாத்து சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல நான் என்னோட மம்மி இல்ல, எங்க அம்மாவை கூப்பிடுறேன். இல்ல மை மதர், என்னுடைய அம்மா, என் அம்மாப்பா. குட் ஒன். நான் தான் கிங் ஃபேரோ, எகிப்தோட ராஜா. நீ யாரு? நான் வந்து சுனந்தாஸ். நான் இப்ப அர்ஜென்ட்டா ஒரு மாரத்தான்ல கலந்துக்க போறேன். அதனால எப்படி ஓடுறேன்னு இங்க இருந்தே பாரு. டாடா. என்ன விட்டுடுங்க, எனக்கு எதுவும் வேண்டாம், விட்டுடேன் ப்ளீஸ். ஓட முயற்சி பண்ண உன்னை நான் கொன்னுடுவேன். இங்க இருந்து உன்னால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. நாம எந்த வருஷத்துல இருக்க அத சொல்ல. அது வந்து நம்ம 2019 வருஷத்துல இருக்கோம். என்னாச்சு? 4000 வருஷம் ஓடி போயிடுச்சா? 4000 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்தியாவை பிடிக்கிறதுக்காக இங்க வந்தேன். ஆனா என் உடல்நலம் சரியில்லாததுனால என் கதை இங்கேயும் முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். எனக்கு உயிர் கிடைச்சிருச்சு. இப்ப நான் இத சந்தோஷமா கொண்டாடி ஆகணும். மியூசிக்கா? ஆஹா. டான்ஸ் நல்லா ஆடு. நீ ஆடு.
குத்தாட்டம் எப்படிடா போடுறது? நல்லா டான்ஸ் ஆடிட்ட. இதுக்கு முன்னாடி எலும்பெல்லாம் விரைச்சு போன மாதிரி இருந்தது. இப்பதான் சரியா இருக்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இந்தியாவோட கிங் யாருன்னு சொல்ல. இந்த காலத்துல எல்லாம் ஒரு கிங்க கிடையாது, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கிங்க. அவளையும் தெருவுக்கு ஒரு கிங்க இருக்காங்க. அதுல சில பேரு புல்லட் ட்ரெயின்ல சவாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புல்லட் ட்ரெயின்ல சவாரி பண்ணலாம், அது என்ன இருக்கும்? அதுல எப்படி போக முடியும் சொல்லு? அது யானையா, ஒட்டகமா, வேற ஏதாவது? அது எப்படி இருக்குன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா? அது அது ஒன்றும் மிருகம்லாம் கிடையாதுப்பா. இத பாரு, உனக்கு சொல்றதோட தானா புரியும். என்ன நல்லா தெரியுதா? பாரு. இதுதான் அந்த புல்லட் ட்ரெயினா? இதுதான் உங்களுக்கு கடைசி சவாரியா இருக்க போகுது. அதுக்கப்புறம் நான் தான் இந்த நாட்டுக்கு ராஜாவா இருக்க போறேன். வானம் பூமியோட சக்தி எல்லாம் ஒண்ணாகணும். அதுக்கப்புறம் இந்த நாட்டோட ராஜா எல்லாம் அழிஞ்சு போகணும். இந்த பொருள் எனக்கு பயன்படும் போல இருக்கு. ஆனா பார்க்கிறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கு. இன்னைக்கு என்னமோ நாள் ஃபுல்லா மேஜிக்கா பாத்துக்கிட்டு இருக்கனே. முதல்ல வெளியில பார்த்தேன், இப்ப குகைக்குள்ள பாக்குறேன். ஆண்டவா, என்ன மட்டும் காப்பாத்து. வாவ், மும்பை சிட்டி எவ்வளோ அழகா இருக்குல்ல. What was that? Something is wrong. ஓ, இந்த புல்லட் ட்ரெயினோட சவாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வானலில உட்கார்ந்து பறந்து பறந்து என் முதுகே காய்ச்சி போச்சு. நீ எப்படி கடாயில இருந்து பறக்குற? இல்ல இல்ல ஆண்டி, நான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கேனா, அதான் விளையாட்டுத்தனமா ஏதோ பேசிட்டேன். Ibaiska floor hole creato. ட்ரெயின் கீழே யாரு இருக்கிறது? அவனை பார்த்தா சாதாரண பையன் மாதிரி தெரியல. எப்படி இவனுக்கு மேஜிக் பவர் கிடைச்சது? சீக்கிரம் அவன் ஏதாவது பண்ணி ஆகணும். நீ யாரு? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இந்த ட்ரெயினை அழிக்கணும்னு நினைக்கிறேன். மரியாதையை என்னை விட்டு விலகி நில்ல. உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. நீ யாரா இருந்தாலும் சரி, மரியாதையா திரும்ப போயிடு, இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவ. பார்க்கலாமா? Ibaiska for creato. வெளியில என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒரே சத்தமா இருக்கு, சொல்லுங்க.
என் தோல்வியை ஏத்துக்க மாட்டேன். Fog disappear. ருத்ரா வந்து உதவி பண்ணு. ரயில்வே ட்ராக் உடைஞ்சிடுச்சு. ட்ரெயின் கடல்ல மூழ்கிடும். அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இந்த ருத்ரா எங்க போயிட்டா? இந்த ட்ரெயின் கடல்ல விழ போகுது. நான் இப்ப வானிலை எடுக்கணுமா வேண்டாமா? சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணலனா ட்ரெயின் தண்ணியில மூழ்கிடும். இந்த ட்ரெயின்ல இருக்கிற எல்லா கிங்ஸும் மொத்தம் அழிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் நான் தான் இந்த நாட்டோட ராஜாவா இருப்பேன். கிங் ஸ்பேரோவோட விஷயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Zibaiska train track lift off. Zibaiska cloud cover creato. இதுக்கப்புறம் யாராலையும் என்ன பார்க்க முடியாது. ட்ராக் எப்படி தானாவே மேல வருது? இது ரொம்ப அதிசயமா இருக்கு. நாம தப்பிச்சிட்டோம். இப்படி ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வை நான் என் வாழ்க்கையில பார்த்தது இல்ல. Thank you கடவுளே. இல்ல, என் தாக்குதலை தடுத்து நிறுத்துறது யாரு? இதை இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? பதில சொல்லு, இல்லைன்னா உன் அவ்வளவுதான். எனக்கு ஒன்றும் தெரியாது ராஜா. நானும் இங்க உங்க கூட தானே இருக்கேன் ராஜா. என் கழுத்தை விடுங்க, என்னால பேச முடியல ராஜா. ராக்கி, அங்கே ஒரு சின்ன பையன் போயிருக்கான்பா. பாட்டி, ஆனா இங்க யாருமே இல்லையே. ஆ, அட சரி தள்ளு. அட எப்படி அது நடந்துச்சுன்னு தெரியலையே. அந்த பையன் உள்ளதான்பா போனா. அதை என் கண்ணால பார்த்தேன். பாட்டி, முதல்ல என்ன போக விடுங்க, எனக்கு ரொம்ப அவசரமா வருது. சரி போ. நீ எப்படி அந்த வாஷ்ரூம்ல இருந்து வெளியில வந்த? நான் செக் பண்ணும்போது அந்த வாஷ்ரூம்ல நீ இல்லையே. உண்மையா சொல்லு. நான் என்ன சொல்றது ஆண்டி? நீங்க அந்த வாஷ்ரூமை செக் பண்ணீங்க, நான் சைடுல இருந்த வாஷ்ரூம்ல இருந்து வெளியே வந்தேன். நீங்க ஏதோ கன்ஃபியூஷன்ல பேசிட்டு இருக்கீங்க. ரியலி? ஆனா நான் செக் பண்ணப்போ நீ இல்லையே. ருத்ரா, ஆமா நீ எங்க போன? அது வந்து நான் அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நாம இங்க சுத்தி பார்க்க வந்திருக்கோம். அப்படி இருந்து நமக்கு தலைக்கு மேல பிரச்சனையா? பல வருடங்களா நான் இந்த கோவில தான் இருந்தேன். இதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு எனக்கு நிறைய பவர் தேவைப்படுது. பவர் இல்லாம என்னால சூரிய ஒளியில வெளியில போக முடியாது. அப்படின்னா உங்களுக்கு எப்படிதான் பவர் வரும்?
யாராவது யோசிச்சு சொல்லுங்க. என்னால மனுஷங்களோட பவரை உள்ள இழுக்கிற சக்தி இருக்கு. யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன். வா, நான் யாருன்னு காட்டுறேன். யாரு யாரு நீ? என் கண்களை நல்லா பாரு. இப்ப கொஞ்சம் நல்லாவே உணர்றேன். ஆனா இது ஒரு மனுஷனோட சக்தி மட்டும் எனக்கு பத்தாது. எனக்கு நிறைய மனுஷங்களோட சக்தி தேவைப்படுது. அப்பதான் என்னால சூரிய ஒளியில போக முடியும். என்னோட பவரை எடுக்காதீங்க, அது யூஸ் இல்ல கிங் பேரோ. ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. என்ன பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் நான் ஒரு டம்மி பீஸ், பவர் இல்லாதவன்னு. ப்ளீஸ். நீ எனக்காக தானே வேலை செய்யற. எனக்காக வேலை செய்யற வரைக்கும் உன்னோட பவரை நான் எப்பவுமே எடுக்க மாட்டேன். புரியுதா? என்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ண, அதோட உன் கதை முடிஞ்சது. வா, நம்ம வேற இடத்துக்கு போகலாம். இந்த இடத்துல இருக்கிறது அவ்வளவா பாதுகாப்பே இல்லை. புல்லட் ட்ரெயின்ல பாம்பு வைக்கணுங்கிற நம்ம பிளான் அட்ர ஃபிளாப் ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இந்த ஹோட்டலை மட்டும் நான் பாம்பு வச்சு வெடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மும்பையே அப்படியே அதிரி அலாண்டு போயிடுவாங்க. எப்படி இருக்கு பாஸ் என் பிளானு? இங்க பாரு லம்பு, இந்த முறை நீ எந்த தப்புமே பண்ணக்கூடாது, சரியா? மும்பைல நிறைய இடத்துல பாம்பு வைக்க சொல்லி எனக்கு நிறைய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. முன்னாமுர்ச்சி எதுலயுமே தோல்வி அடைய மாட்டான். இங்க பாருங்க பாஸ், கண்டிப்பா நாம ஃபெயில் ஆக மாட்டோம் பாஸ். நம்ம திட்ட என்னைக்கும் ஃபெயிலியர் ஆகாது பாஸ். அதை ஏதோ தவறுதலா மாத்தி போட்டுட்டேன். இப்ப கோட்டு மேல கோட்டு போட்டு நான் மறைச்சிட்டு வந்திருக்கேன் பாஸ். இன்னைக்கு நான் கோட்டை கரெக்டா தான் போட்டிருக்கேன், பாத்தீங்கல்ல? இதோ இங்க பாருங்க, நான் டைமரையும் ஆன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது உட்காந்து இந்த கோட்டை கழட்டிட்டு அந்த இடத்துலயே வச்சுட்டு நழுவிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் டப்பு சுப்பு டும்மு தூக்கி அடிச்சிருவோம், பாத்துக்கங்க. இவங்க 2 பேரும் ஷாக்கால் ஃபேமிலி சேர்ந்தவங்களா இருக்காங்களே, ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டாங்க. ஜிபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா ஃப்ரீசோ. ஏன் அவன் இன்னும் வெளியில வராம இருக்கா? ருத்ரா கம், வா போலாம். போலாம். ஆனா முதல்ல ஒரு காமெடி ஷோவை பாருங்க. அந்த ட்ரெயின் பாம்பர் இங்க கூட இருக்கான். நான் அவன் கோட்டோட அவனை ஃப்ரீஸ் பண்ணிட்டேன், பாத்தீங்களா? வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். இவ்வளவு நேரம் இவன் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. இவன் கோட்டை வைக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தான் தெரியவே மாட்டேங்குதா. டேய் வெளியில வாடா, கோட்டை வச்சுட்டு சீக்கிரம் வா. இவனை விட மாட்டேன். டேய் சீக்கிரம் வாடா, கோட்டை வச்சுட்டு வாடா. ஹலோ, வந்துரு. நீங்க 2 பேரும் சேர்ந்து அவனை புடிச்சிட்டு வந்துருங்க. இவன் மாட்டது இல்லாம நம்மளையும் சேர்த்து மாட்ட வைப்பான் போல இருக்க.
பாஸ் இவனோட கோட்டை கழட்டிடலாம். அட முட்டை பசங்களா, கோட்டை இப்ப கழட்டாதீங்கடா. கழட்டினீங்கன்னா அவனோட சேர்ந்து நாமளும் செத்து போயிடுவோம்டா. ஆ, 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 இது என்ன சத்தம்? பாஸ் சீக்கிரம் வண்டியை ஓட்டுங்க. இந்த பாம்பு வெடிக்க இன்னும் 5 செகண்ட் தான் இருக்கு. 5 4 3 2 பாஸ் அட முனா பாஸ், நம்ம எப்படி எந்த இடத்துக்கு வந்தோம்? ஹோட்டல்ல பிளாஸ்ட் ஆச்சா இல்லையா? நம்ம நிலைமைய பாத்தியா? ஹோட்டல் ஒண்ணும் பிளாஸ்ட் ஆகல, நாம தான் இப்ப பிளாஸ்ட் ஆகி நிக்கிறோம். இவன் அந்த ட்ரெயின் பையன் தானே. இவன் அந்த வாஷ்ரூம்ல இருந்து எப்படி காணாம போனான்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். ராக்கி, கம் வித் மீ. அட இருங்க, நாங்களும் வருவோம். அட என்னையும் உள்ள வரவிடுங்கப்பா. ஆனா எப்படி இது நடந்துச்சு? நான் அவங்க 4 பேரையும் லிஃப்ட்டுக்குள்ள நுழையறத பார்த்தேனே. அதுக்குள்ள எல்லாரும் எங்க நுழைஞ்சிட்டாங்க? ராக்கி, ராக்கி, என்னாச்சு பாட்டி? ராக்கி, ட்ரெயின்ல 4 பசங்க வந்தாங்களே பாத்தியா? இப்போ அவங்க எல்லாரும் இந்த லிஃப்ட்டுக்குள்ள நுழையறத நான் பார்த்தேன்பா. ஆனா லிஃப்ட திறந்ததும் அவங்க யாருமே இல்ல. அவங்க எல்லாரும் சஸ்பீஷியஸா இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. நீ என்ன சொல்ற? என்ன பாட்டி, நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. அவங்க பக்கத்து லிஃப்ட்ல போயிருப்பாங்க. கன்ஃபியூஷன், அதுவும் 2 டைமா? என்னால இதை ஏத்துக்க முடியாது. இதுல கண்டிப்பா ஏதோ சரியில்லை. வாவ், எவ்வளவு அழகா இருக்கு. தாத்தா நமக்காக எவ்வளவு அழகா இருக்கிற சர்ப்ரைஸ் ரெடி பண்ணிருக்காரு பாத்தீங்களா? இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இதுக்கப்புறம் நான் இங்க இருந்து நகரவே மாட்டேன். தாத்தா ஹோட்டல் போனது ஜோ அங்கிள போய் பார்க்க சொன்னாரு. என்ன நம்பர் இது? 41 மட்டும் வருது. ஹலோ ஹலோ அங்கிள், நான் ருத்ரா பேசுறேன். ஓ எஸ் எஸ் ருத்ரா, ஐ நோ. நான் ரொம்ப நேரமா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ரூமுக்கு வரீங்களா? அங்கிள், உங்களை நாங்க எங்க ரூமுக்கு இன்வைட் பண்றோம். நானும் அங்க வர ஆசைப்படுறேன். ஆனா உங்களுடைய மேஜிக்கல் ஃப்ளோருக்கு என்னால எப்படி வர முடியும்? அங்கிள், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க ரூமோட சீலிங்க நீங்க பாருங்க. ஹலோ பசங்களா, அடேங்கப்பா, இந்த ரூம் என்னோட ரூமை விட ரொம்ப ரொம்ப அழகா இருக்குதே. பசங்களா, நியாயமா பார்த்தா நான் தான் உங்களை இங்க நல்லா கவனிக்கணும். ஆனா நீங்க என்ன கவனிக்கிறீங்க? புல்லட் ட்ரெயினோட ஓபனிங்காக இன்று மந்திரி சார் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் மந்திரி சார் பேசஞ்சர்ஸ் கூட பயணிச்சாரு. ஆனா ட்ரெயின் போயிட்டே இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ட்ரெயினோட ட்ராக் உடைஞ்சு சீக்குள்ள போயிடுச்சு.
கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் சீய நோக்கி போயிட்டு இருந்தது. அப்போதான் திடீர்னு ஒரு அற்புதம் நடந்துச்சு. ட்ரெயினோட ட்ராக் தண்ணிலேந்து தானாவே தன்னோட இடத்துக்கு மறுபடியும் வந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெயின் உடனே நேரா போக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ட்ரெயின்ல இருக்கிற யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்ல. சரியான நேரத்துல சரியா நடந்திருக்கு. ஆனா இந்த ட்ரெயினை யாரு காப்பாத்துனதுன்னு சரியா இது வரைக்கும் தெரியல. ருத்ரா, இது உன்னுடைய வேலை தானே? ஏன்னா நீங்களும் புல்லட் ட்ரெயின்ல போனீங்கல்ல? எஸ் ஜோ அங்கிள், நான் இது பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. இல்லைன்னா ட்ரெயின் சீக்குள்ள விழுந்திருக்கும். நான் அங்க துணியால கட்டப்பட்டிருந்த ஒரு மனுஷனை பார்த்தேன். அவன் பார்க்க எஜிப்தியன் மம்மி மாதிரி இருந்தான். அதான் ட்ரெயின் மூழ்கடிக்கணும்னு பார்த்தான். நான் அவன் கிட்ட சண்டை போட வேண்டியதா ஆயிடுச்சு. எஜிப்சியன் மம்மி மாதிரி இருந்தானா? ஒருவேளை அவனுக்கு திரும்ப உயிர் கிடைச்சிருச்சா? அங்கிள், நீங்க யார பத்தி பேசுறீங்க? நீ கவலைப்படாத ருத்ரா. ஆனா நீ மும்பைல இருக்கிற வரைக்கும் எப்பவுமே மேஜிக்கை யூஸ் பண்ணாம இருக்கணும். ஏன்னா யாராவது பார்த்துட்டா உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே, நீங்க எல்லாரும் இப்ப தூங்குங்க. ரொம்ப களைப்பா இருப்பீங்க. நைஸ் டு மீட் யூ அங்கிள். எனக்கு முழுசா பவர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம நைட்டு தான் வெளியில போவோம். வா, அங்க ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கான். அவங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஏய், கொஞ்ச நேரம் இங்க வரியா? இதோ வந்துட்டான்ப்பா. சரியா, நீ என்ன ஒரு தினசா ட்ரெஸ் பண்ணி இருக்கிற? இந்த நேரத்துல எங்கேயாவது நாடகத்துக்கு நடிக்க போறியா? என்னோட கண்களை பாருடா. நான் ஏன் பார்க்கணும்? எனக்கு பிடிச்சது மட்டும்தான் நான் பார்ப்பேன். என்ன ட்ரெஸ்ஸுப்பா இது? எனக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன். டாடா. ராஜா, ராஜா. அவன் என்ன பார்த்து பயப்படவே இல்லையே. அடப்பாங்க பாஸ், மும்பைல யாரும் இந்த மம்மிங்களை பார்த்து பயப்பட மாட்டாங்க பாஸ். தன்னோட மம்மியை பார்த்து தான் பயப்படுவாங்க. இங்க இருக்கிறவங்களாம் அந்த பேய் ஆத்மா மம்மிங்கிறதெல்லாம் நம்ப மாட்டாங்க. என்ன பார்த்து யாரும் பயப்படலாம், என் கண்களை யாரும் பார்க்கலனா அவங்களோட சக்தி எப்படி என்னால எடுக்க முடியும் சொல்லு. ஐடியா என்னது? இதுக்கப்புறம் எல்லாரும் தானா வந்து என் கண்களை பார்ப்பாங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. மியூசிக். அங்க என்னமோ ஷோ நடக்குதுப்பா. சரி சரி, வாங்க வாங்க போலாம். அங்க பாத்தீங்களா? இது என்னன்னு தெரியலையே. So, என்னோட டான்ஸ் எப்படி இருந்தது சொல்றீங்களா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படின்னா இன்னொரு சர்ப்ரைஸ்க்காக நீங்க ரெடி ஆயிடுங்க. என்னோட கண்களை பாருங்க. மனுஷனோட எல்லா எனர்ஜியும் எனக்குள்ள வந்தே ஆகணும்.
ருத்ரா என்னாச்சு? நீ எழுந்து வந்துட்ட? மைரா, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான மேஜிக்கை ஃபீல் பண்ணேன். இந்த சிட்டில யாரோ மேஜிக்கை யூஸ் பண்றாங்க. ஆனா யார் யூஸ் பண்ணிருப்பாங்க? ருத்ரா, நீ போய் தூங்கு. அங்கிள் நாளைக்கு சைட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாருல, அங்க உன் கேள்விக்கு பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ராக்கி, ராக்கி வாப்பா, சீக்கிரம் வா. அட, இந்த ராக்கி இருக்கானே, ஒரு இடத்துல நிக்க கூட மாட்டான். நம்ம அங்கிள் ஜோ கிட்ட பேசணும். கண்ணாடியில முகத்தை பார்த்து ரொம்ப நாளாச்சு. இந்த புது கண்ணாடி எனக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல. இன்னொரு தடவை பாக்கல. நீங்கெல்லாம் எப்படி உள்ள வந்தீங்க? மறுபடியும் மறைஞ்சிட்டாங்க. என்ன நடக்குது? ராக்கி, ராக்கி! என்ன பாட்டி, எதுக்காக இவ்வளவு சத்தமா கத்துறீங்க? அங்க இருந்தாங்க, ஆனா இல்ல. அவங்க வந்தாங்க, அப்புறம் போயிட்டாங்க. அவங்க கண்ணுக்கு தெரியல. ராக்கி, என்ன நம்புப்பா. ட்ரெயின்ல 4 பசங்க குரூப்ப பார்த்தோம்ல, நான் சொல்றது உண்மைப்பா. அவங்க நிஜமாவே பேய்தான். இப்பதான் நான் அவங்கள லிஃப்ட்ல பார்த்தேன், அப்புறம் திடீர்னு காணாம போயிட்டாங்க. பாருப்பா, அங்க ஒரு கடாய் இருக்கு. என்னது, அந்த கடாய் கூட தூக்கிட்டு போயிட்டாங்களா? அவங்க பேய்தான்ப்பா, கோஸ்ட். எந்த கடாய் பாட்டி? அங்க எதுவுமே இல்லையே. எங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எனக்கு ஹோட்டல்ல இருந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எஸ், கிடைச்சிருச்சு. இதத்தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன், தெரியுமா? சீக்கிரமா அதை திறங்க. ஆனா ரொம்ப கவனமா திறக்கணும். பல ஆயிரம் வருஷத்தினுடைய பழைய மம்மி இதுல இருக்கு. அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். மம்மி கிடைச்சிருச்சு. இன்னைக்கு நாம ரியல் மம்மிய பார்க்க போறோம். இல்ல இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. இத நான் எதிர்பார்க்கல. என்னுடைய ரிசர்ச் படி பார்த்தா அந்த மம்மி கண்டிப்பா இங்க தான் இருந்திருக்கணும். இல்ல, ஒருவேளை கிங்கோட பாடி இங்க வைக்காம இருந்திருக்கலாம்ல. லாஸ்ட் மொமெண்ட்ல கிங்கோட பாடி எங்க வேணா வச்சிருக்கலாம். இல்ல இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இதுக்கு மேல இருந்த மண்ணு கரெக்டா தான் இருந்தது. காஃபின் உள்ள புதைஞ்சு இருந்துச்சு. ஆனா ஒருவேளை அது இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். அங்கிள் ஜோக்கு என்னாச்சு? அங்கிள் கண்டிப்பா நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாரு. வாங்க என்னன்னு போய் கேட்கலாம். ஜோ அங்கிள், என்ன ஆச்சுன்னு சொல்றீங்களா? எனக்கு டிகின் சைட்ல ஒரு புக் கிடைச்சது. அதுல மம்மியை பத்தி நிறைய எழுதி இருந்துச்சு. எல்லா தகவலும் அதுல இருந்துச்சு. அந்த மம்மிக்கு உயிர் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இத பாரு. அந்த புக் இருக்குல்ல, ரொம்ப முக்கியமான ஒரு புக். அந்த புக்ல இருக்கிற ரகசியம் இவங்களுக்கு தெரியவே கூடாது. என்னோட எல்லா பவர்ஸும் எனக்கு திரும்ப கிடைக்கிற வரைக்கும் அந்த புக்க நாம எப்படியாவது மறைச்சு வச்சாகணும். சரியா? ஆனா ராஜா, புக்கு தான் அவங்க கையில கிடைச்சிடுச்சு. அவங்களுக்கு புக்கு கிடைச்சிருக்கலாம், ஆனா அந்த புக்க படிக்க அவங்களுக்கு தெரியாது. அவன் திரும்ப வந்துட்டான். Ibaiska, to start disappearing. Oh no, on the book. Don't worry, Uncle Joe.
நான் அந்த புக்கை என்னோட போட்டோகிராஃபிக் மெமரி மூலமா சேவ் பண்ணிட்டேன். கிங் ஸ்பேரோ மம்மி மேல சூரிய வெளிச்சம் பட்டுச்சுன்னா அதுக்கு அன்னைக்கே உயிர் கிடைச்சிடும். ஆனா அதால சூரிய வெளிச்சத்துல வெளியே போக முடியாது. அதுக்கு தேவைப்படுற மொத்த சக்தியும் கிடைக்கிற வரைக்கும் அதால சூரிய வெளிச்சத்தை எதிர்க்க முடியாது. ஒருவேளை மொத்த சக்தியும் இல்லாம சூரிய வெளிச்சத்துல வெளியே போனானா சூரிய வெளிச்சத்துல அவன் எரிஞ்சிடுவான். அவன் மத்தவங்க பவர்ஸ் எடுத்துக்கிட்டு சூரிய ஒளியில் வர்றதுக்கு அவன் தகுதியானவனா ஆயிட்டானா அதுக்கப்புறம் அவனை யாராலையும் அழிக்க முடியாது, யாராலையும் அவனை தோக்கடிக்கவும் முடியாது. அப்புறம் அவன் இந்த உலகத்தையே ராஜ்யம் பண்ணுவான். நம்ம கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கு. இப்ப நம்ம அந்த மம்மியை தேடி கண்டுபிடிக்கணும். அவனால பகல்ல பவர்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது. அதனாலதான் ராத்திரியில வெளியே வந்து மக்களோட பவர்ஸ் எல்லாம் அவன் எடுத்துட்டு இருக்கான். ருத்ரா, சிட்டியை நம்ம எல்லாரும் கொஞ்சம் சுத்தி பார்க்கலாமா? ஒருவேளை நம்ம எல்லாரும் ஏதாவது கண்டுபிடிக்கலாம்ல? ஆமா ருத்ரா, தட்ஸ் a good idea. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிடலாமா ப்ளீஸ்? இந்த பீச் ரொம்ப அழகா இருக்குல்ல? மும்பைல இருக்க பீச் ஒரு தனி அழகு மயிரா. வா ருத்ரா, நம்ம போய் சாட் சாப்பிடலாம். அப்படியே எல்லா இடத்தையும் கண்காணிக்கலாம். ஒருவேளை கிங் ஃபெரோ மனுஷங்களோட பவர் எடுக்க இங்க வரலாம்ல? இது ரொம்ப கிரவுடான ஏரியா. சாட் சாப்பிடலாம். ஆனா அவங்க மறுபடியும் என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம். பாஸ் இங்க பாத்தீங்களா, நான் ரிமோட்ல பட்டனை அழுத்திட்டேன். நான் கீழே இருக்கிற பாதை வழியா ஓடி வந்து ரோட்டுக்கு மேல வந்துடுவேன். நீங்க ரோட்ல ஜீப்பா வச்சுக்கிட்டு ரெடியா இருங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்ல உக்காந்து சைன்னு போயிடலாம். அப்புறம் பாம்பு அடிச்சு இவங்க எல்லாம் சாம்பல் ஆயிடுவாங்க. என் பிளானுக்கு எப்படி இருக்கு பாஸ்? தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்கங்க. பர்ஃபெக்டா இருக்குல்ல? ஓ, இதுதான் அந்த பிளானா? உன்னோட பிளானை கேட்கும் போது எல்லாம் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. ஆனா கடைசியில சொதப்பிடுறீங்க. சரி, இந்த வாட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சகோதர சகோதரிகளே, அற்புதமான பாபாவோட சக்தியை இப்ப நீங்க பார்க்க போறீங்க. பூமி வழியா கடலுக்குள்ள போய் அங்க இருக்கிற முத்தை எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற பக்தர்களுக்கு இவரு கொடுக்க போறாரு. அவர் தான் எங்க பாபா. அந்த முத்துக்களை உங்க முன்னாடி கொண்டு வந்து கொட்ட போறாரு. பாருங்க, எந்த முத்தை யார் எடுக்கிறீங்களோ அது அவங்களுக்கு சொந்தமாயிடும். இது அற்புதமான விஷயம் இல்ல? வாவ், இது உண்மையான முத்து தான். வாவ், ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு இந்த முத்து வேணும். பாஸ் பாஸ், நீங்க ஜீப்பை ரெடி பண்ணி வைங்க. நான் கொஞ்ச நேரத்துல டனல் வழியா மேல ஏறி வந்துருவேன் பாஸ். ஜிபாய்ஸ்கா ரிவர்ஸோ. நான் ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கேன் பாஸ். ஒன்னும் கவலைப்படாதீங்க. மேல இருக்கிற பூல நான் பாம்ப மறைச்சு வச்சிருந்தேன்ல, அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிச்சிடும். கொஞ்சம் நில்லுங்க. இவங்கெல்லாம் எதுக்காக இந்த பக்கம் ஓடுறாங்க? இவன் மேல நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? கதை இப்ப கந்தல் ஆயிடுச்சு. முதல்ல அவனை போய் கூட்டிட்டு வாங்க. பாஸ் ஏன் பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு? ஓ, பாம்பு வெடிச்சிருச்சா? நடக்கிறத வேடிக்கை பாருங்க. இங்க போலீஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயே ஆகணும். ஜம்போ, உன்னை போய் நம்பன பாரு. நல்ல வேளை போலீஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பிட்டோம். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ஈவினிங் வாக்குக்கு வெளியில வந்திருக்கவே கூடாது. நடந்து நடந்து எங்க வந்துட்டேனே தெரியல. ஹோட்டல் எந்த திசையில இருக்குன்னு கூட எனக்கு மறந்து போச்சே. ஜோசார் என்ன இருட்டுறதுக்கு முன்னாடியே ரூமுக்கு வர சொன்னாரு. சரி, அங்க போய் நாம கேட்கலாம். என்ன டான்ஸ் நீங்க பார்க்கணுமா? Look into my eyes. அட, என்ன நடக்குது இங்க?
எல்லா மனுஷங்களோட சக்தி எனக்குள்ள வரணும். அப்பதான் எனக்கு முழு சக்தி கிடைக்கும். அத்தனை சக்தி எனக்குள்ள இறங்கட்டும். ருத்ரா கிட்ட இதை சொல்லி ஆகணும். இது ஜோ அங்கிளுடைய மம்மியா தான் இருக்கணும். பார்க்கறதுக்கு எல்லாமே நார்மலா தான் இருக்கு, பட் ஐ கேன் ஃபீல் இட். சம்திங் இஸ் ராங். ஹலோ ருத்ரா, ஒரு உதவி, சீக்கிரம் சீக்கிரம் வா. இங்க மம்மி மம்மி. ஓகே ரங்கிலா, நீங்க பயப்படாதீங்க, நான் இப்பவே வரேன். நீங்க எங்க இருக்கீங்க? பெண்ட்ரா? ஓகே ஓகே, என்னோட ட்ரெயின் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது, ஆனா நான் வந்துருவேன். Zibaiska, reverso! அட, இந்த ட்ரெயின் எப்படி தானாவே ரிவர்ஸ் போகுது? எங்க இருக்க ருத்ராணி? நீ யார கூப்பிடுற? என்கிட்ட வந்துரு. என்கிட்ட வான்னு சொல்றல. வரமாட்ட மம்மி. நான் மம்மி தான். என்கிட்ட வந்துரு. வா. இல்ல, நீ என்னோட மம்மி கிடையாது. நீ காஃபின்ல இருந்த மம்மி. நல்லதே நடக்கும். இன்னைக்கு என்னுடைய ஓட்டத்தை யாராலையும் பண்ண முடியாது. வானலி வந்துரு. இவன் சாதாரண மனுஷன் கிடையாது. ஏய், நில்லு. என்ன நடக்குது? ஏன் வண்டி ரிவர்ஸ்ல போகுது? நீங்க இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். Zibaiska, Lille Potino! அடடா, இந்த ட்ரெயினுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இந்த பயணம் எங்களுக்கு இறுதி பயணமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். Oh no! ஆகா, நான் இப்ப என்ன பண்றது? இந்த ட்ரெயினை எப்படிதான் நிறுத்துறது? முன்னாடி இன்னொரு ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. ஆகா, கிட்ட வந்துடுச்சு. Zibaiska, track separato! அட, ஆக்சிடென்ட் நடக்கல. முன்னாடி வந்த ட்ரெயின் எங்க போச்சு? இந்த அதிசயம் எப்படி நடந்துச்சு? எதிர்க்க வந்த ட்ரெயின் எங்க போச்சு? எனக்கு ஒரு உதவி பண்ணல. இந்த இடத்துல பழையதுக்கு ஏதாவது இடம் இருக்குதா? ப்ளீஸ் இருந்தா சொல்லுங்க. அந்த ஆளு என்ன கடாயில பறந்துட்டு இருக்காரு. வெரி சாரிங்க.
அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இதத்தான் வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க. எங்க ஆரம்பிச்சனோ அங்கேயே வந்து நிக்கிறேன். ரங்கீலா, மம்மி எங்க இருக்கு? அது என் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தது. இப்ப எங்கன்னு தெரியல. நான் அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வானொலியை யூஸ் பண்ணேன். ஓ நோ, எல்லாரும் பாத்திருப்பாங்களே. நீங்க மேஜிக் பண்ணிருக்க கூடாது. நான் மட்டும் மேஜிக் யூஸ் பண்ணலனா அது என்னோட பவர்ஸ் எடுத்து என்ன கிழவனா மாத்தி இருக்கும். அது எல்லாருடைய பவர் எடுக்கிறது என் கண்ணால பார்த்தேன். சரி, வாங்க இங்க இருந்து போலாம். ரங்கீலாவும் மத்தவங்க தேடுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயாகணும். ராக்கி, நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி எனக்கு பக்காவா தெரிஞ்சிருச்சு. அந்த 4 பசங்களும் வித்தியாசமான பசங்க தான். பாட்டி, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? அவங்களோட உண்மையை நான் இன்னைக்கு கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுறேன். நம்ம அந்த மம்மியை சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். ருத்ரா ரொம்ப கரெக்டா சொல்றா. அந்த மம்மி இன்னும் ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டே போகுது. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமே. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா போலாம். இவ்ளோ அழகான ரூமா. இது எங்க இருந்து வந்துச்சு? நீ இங்கயா? எஸ், நான் இங்க வந்துட்டேன். ஒன் அண்ட் ஒன்லி ராக்கி. பாட்டி என்கிட்ட உங்களை அடிக்கடி நீங்க வித்தியாசமா இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நானே செக் பண்ணலாம்னு நினைச்சேன். இப்போ சொல்லுங்க, என்ன இதெல்லாம்? என்ன விஷயம் சொல்லுங்க. நாங்க 13th ஃப்ளோர்ல இருக்கோம். ஆனா நீங்க எல்லாரும் 41st ஃப்ளோர்ல இருக்கீங்க. உங்ககிட்ட அப்படி என்ன வித்தியாசமான விஷயம் இருக்கு? என்ன விஷயம் சொல்லுங்க. பொய் சொல்லாதீங்க. நான் இந்த ஒரு பையன். என்ன முட்டாளாக்க முடியாது. சீக்கிரம் சொல்லுங்க. இதுக்கு மேல என்ன மறைக்க முடியும்? என்ன விஷயம்னா இபாய்ஸ்கா மெமரி இரேசோ. இப்ப நீ உங்க பாட்டி கிட்ட போ. ராக்கி எங்க போனான்னு தெரியலையே. ராக்கி, ஏதாவது பாத்தியா? ஏதாவது கண்டுபிடிச்சியா? நான் என்ன கண்டுபிடிச்சேன்? அட, உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? நீ அந்த பசங்களை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு தானே அந்த லிஃப்ட்டுக்குள்ள போன. அவங்கள ஃபாலோ பண்ணனும்னு முன்னாடியே என்கிட்ட ஏன் சொல்லல? நான் 14th ஃப்ளோர் வரையும் போனேன். அதுக்கு அப்புறம் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் அவங்க ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். இன்னைக்கு முக்கிய செய்திகளை கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதே நேரத்துல இந்த நியூஸ் அதிர்ச்சியை கொடுக்கும். ஊர்ல இருக்கிற பல இடங்கள்ல இளைஞர்களா இருக்கிறவங்க எல்லாம் வயசானவங்க எல்லாம் மாறிடுறாங்க. அதுவும் ஒரு நிமிஷத்துல எல்லாருடைய தலைமுடியும் வெள்ளையா மாறிடுறது. சயின்டிஸ்ட் எந்த வைரஸால இவங்கள தாக்கப்பட்டிருக்காங்கன்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சில பேர் ஏதோ ஒரு பயங்கரமான சக்தினாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு நம்புறாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த எவிடன்ஸுமே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே இங்க அழிஞ்சு போயிடும் போல இருக்கே. நான் பண்ண தப்புனால தான் இது நடந்திருக்கு. நான் கண்டிப்பா அதை தோண்டி இருக்கவே கூடாது. டோன்ட் வெரி ஜோ அங்கிள். தாத்தா அடிக்கடி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாரு. கஷ்டமான நேரத்துல கூட நம்ம நம்பிக்கையை இழக்க கூடாதுன்னு. நம்ம எல்லாரும் நைட்ல வேற வேற டைரக்ஷன்ல போய் மம்மியை தேடலாம். தேங்க்யூ ருத்ரா. நீங்க போய் கீழே டின்னர் சாப்பிட்டுட்டுருங்க.
அப்படியா? எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கேப்பா. இவங்களோட ரகசியத்தை வெளியில கொண்டு வந்துடலாம். ராக்கி, அவங்கள விடாத. ஓ அடடா, இந்த நேரத்துல யாரு கால் பண்றது? நான் வந்துடுறேன், நீ இங்கே இருப்பா. ஓகே. ஏய் ருத்ரா, ரொம்ப அவசரமா இங்க போயிட்டு இருக்க? Oh no, not again. கொஞ்சம் இங்க வாயே, உன்கிட்ட ஒன்னு காட்டணும். அப்புறமா வருத்தப்பட்டுக்கோங்க, சரியா? ஆனா முதல்ல இந்த வீடியோவை பாக்குறீங்களா? எந்த வீடியோ? என்னை ஏமாத்தவே முடியாது. நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்கிறதுக்காக நான் லிஃப்ட்ல கேமரா வச்சிட்டேன். நான் இந்த ஒரு பையன், என்னவே ஏமாத்த பாக்குறீங்களா? ராக்கி, நாங்க சொல்றது கேளு. நீங்க தான் என் பேச்ச கேட்கணும். வாங்க பின்னாடி. இந்த பையனை என்ன பண்றது? என்னாச்சு? ரொம்ப ஷாக் ஆயிட்டீங்களா? நீங்க மேஜிஷியன்ஸா இருக்கலாம், ஆனா சயின்ஸ் மேஜிக்கை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டீங்க. ருத்ரா, இவனோட போனை வாங்கிடலாம். சரி சரி, வாங்கிக்கோங்க. மோஸ்ட் வெல்கம். உங்களால மேஜிக் வச்சு இந்த வீடியோவை டெலீட் பண்ண முடியும். ஆனா நான் இந்த வீடியோஸை காப்பி பண்ணி என்னோட மெயில்ல சேவ் பண்ணிட்டேன். பாஸ்வேர்ட் இல்லாம மெயில உங்களால அக்சஸ் பண்ண முடியாது. என்ன? நல்லா மாட்டிக்கிட்டீங்களா? ராக்கி, நீ நிஜமாலே பிரில்லியன்ட் தான். உனக்கு இப்ப பாதி உண்மை தெரிஞ்சிடுச்சு. முழு உண்மையை உனக்கு சொல்லிடுறேன். இபாய்ஸ்கா கண்ட்ரோலோ. இதுக்கப்புறம் எப்ப இவன் அந்த வீடியோவை பாக்குறானோ அப்பவே டெலீட் பண்ணிடுவான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி படி. அட, நீ போனை ஒழுங்கா செக் பண்ணுப்பா. அந்த லெஃப்ட்ல இருக்கிற கேமரால நீ என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்னு ஒழுங்கா பாரு. ரெக்கார்டா? ஏதாவது ரெக்கார்ட் பண்ணுமா? ராக்கி, என் கூட விளையாடாதப்பா. நீ லெஃப்ட்ல கேமராவை மறைச்சு வச்சேல, அந்த குழந்தைங்களோட ஆக்டிவிட்டிய ரெக்கார்ட் பண்றேன்னு சொன்னேல. பாட்டி, என்னோட போன்ல எந்த ரெக்கார்டிங்குமே இல்ல. நான் உங்ககிட்ட காட்டுறேன், இருங்க. என்ன வீடியோ இது? என்னது இது? நீ என்ன டெலீட் பண்ண? நீ எதுவுமே டெலீட் பண்ணாத. ஒண்ணே இல்ல பாட்டி, யாரோ வித்தியாசமான வீடியோ அனுப்புனாங்க. சில பசங்க லிஃப்ட் குள்ள வந்து மறைஞ்சிட்டாங்க. அது என்னன்னு தெரியல. ஆதாரத்தை அழிச்சிட்டியா? எங்க போச்சு? ஆதாரத்தை டெலீட் பண்ணிட்டேன். அட, நீ ஏன்பா டெலீட் பண்ண? அடடா, இதுதான் உண்மையான ரெக்கார்டிங் பா. அந்த பசங்க உன்னை அடிக்கடி முட்டாளாக்கிடுறாங்க. நான் உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலையே. ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சரி, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருக்கலாம். பாட்டி என்ன சொல்றாங்க? சரி வா, அவங்க வெளியில போறாங்க. சீக்கிரமா வா. டாக்ஸி, இங்க வா. டிரைவர், அந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ணு. இன்னைக்கு ராத்திரி முழுக்க நான் சுத்தினாலும் பரவாயில்ல, ஆனா இந்த பசங்களோட உண்மை என்னன்றதை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். என்ன சொல்றீங்க ஆண்டி? 12 மணிக்கு மேல என்னால டாக்ஸி ஓட்ட முடியாது. அத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏதோ ராத்திரி நேரத்துல சிட்டில மம்மி சுத்துதுன்னு நான் கேள்விப்பட்டேன். பயங்கரமா இருக்குமா அது? ஹே, மரியாதையா நீ அந்த டாக்ஸிய இப்ப ஃபாலோ பண்ற, இல்லனா நான் போலீஸ கூப்பிடுறேன். ஓ நோ, எப்ப கிரீன் சிக்னல் வரும்னு தெரியலையே. மைரா, டிராஃபிக்லயே நம்ம பாதி டைம் வேஸ்ட் ஆடும் போல இருக்கே.
அடடா, மும்பைல இத மாதிரி அடிக்கடி டிராஃபிக் ஜாம் நடக்கதான்ப்பா செய்யும். சரி, நீங்க இப்ப எங்க போகணும்? அங்கிள், சிட்டிக்குள்ள ஒரு பெர்ஃபார்மர் மம்மி இருக்காமே, அது சூப்பரா டான்ஸ் ஆடுதான். நாங்க அத பார்க்க தான் இப்ப போயிட்டு இருக்கோம். என்னது, மம்மியா? அது அந்த ஸ்டேடியத்துல தான் நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னான். ஆனா இங்க டிராஃபிக் கிளியர் ஆகிறதுக்குள்ள அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிடுமே. நம்மளால அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது. ருத்ரா, you have to do something now. Zibaiska, Sakum, Darkum. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ. Myra, Uncle Joe, ready for some fun? ஏய், நீ தானே வந்து இடிச்ச? நான் கரெக்டா தான் வந்தேன். நீ நீ தான் தான் அடிச்ச. இடிச்சேன்னு சொல்றேன்ல. நான் கரெக்டா நீ தான் தான் நின்னேன். இடிச்ச. நீ தான் வந்து திரும்ப இடிச்ச. திரும்ப சொல்ல, நீ தான் அடிச்ச. வாவ், இந்த மேஜிக்னால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு போல இருக்கு. சூப்பர். ஓ, ராக்கி எழுந்திருப்பா. நம்ம இங்க தூங்குறதுக்காக ஒன்னும் வரல. நம்ம அவங்க டாக்ஸிய கண்காணிக்கணும். ஆ, ஆ, அட பாட்டியம்மா, என்ன ஆச்சு? அப்படி என்ன ஆச்சுன்னு என் டாக்ஸியை உடைச்சிங்க இப்போ? ஓ, அந்த டாக்ஸி முன்னாடி தானே இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள காணாம போச்சு. நீயும் பார்த்திருந்தா அந்த டாக்ஸிய உடைச்சிருப்ப. ஆமா, நிஜமாவே டாக்ஸியை காணோம். ஆனா இது எப்படி நடந்துச்சு பாட்டி? சொல்லுங்க பாட்டி. அந்த பசங்களுக்கு மேஜிக் தெரியும். நம்ம அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும். Zibaiska, audience, free zone. Mummy King Sparrow, dance rock though. யார் நான் போட்ட மியூசிக் ஆஃப் பண்ணது? அவனுக்கு என்ன தெரியும்? ஓ பஸ், அது அங்க பாருங்க, அந்த சின்ன பையன் வந்துட்டான். மரியாதையா அந்த பாட்டை நிறுத்த போறியா இல்லையா? இந்த சின்ன பையன் நாம இருக்கிற இடத்துக்கு இவ்வளவு தைரியமா வந்திருக்கான். கிங் ஸ்பேரோ, ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத.
காத்துரு ருத்ரா. இன்னும் நான் சண்டை போடுற அளவுக்கு ரெடி ஆகல. எனக்கு இன்னும் பவர்ஸ் அதிகமா தேவைப்படுது. அதனால உன்னை மறுபடியும் சந்திக்க. அப்ப உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது ருத்ரா. Bye bye. இதுதான் நம்ம மம்மி கிட்ட இருந்து தப்பிக்க வேண்டிய சரியான நேரம். இப்பவே உடனே நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியதா. Ibaiska audience defrizo. என்னது நம்ம இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன இது தலைமுடி? எஸ், ராக்கி நமக்கு இதுல ஹெல்ப் பண்ணுவான். ராக்கி, நீ சொல்றது உண்மைதானா? நீங்க ரியல் மெஜிஷியன்ஸா? ஆமா பாட்டி, ஆனா எங்களுக்கு இப்ப உங்க உதவி தேவை. மம்மி தன்னோட காஃபிட்ல இருந்து வெளியே வந்து சுதந்திரமா சுத்திட்டு இருக்கு. அது மனுஷங்களோட பவர் இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம அதை தடுத்தே ஆகணும். இல்லனா மும்பை மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே பெரிய பிரச்சனை வரும். ஆனா நீ தான் மெஜிஷியன் ஆச்சே, உன்னால எதுவும் பண்ண முடியும்ல? ஆனா உன்கிட்ட சயின்ஸோட அறிவு இருக்கு. ரிமெம்பர், உன்னால பண்ண முடியும். ஓகே, ஐ வில் ஹெல்ப் யூ. சொல்லுங்க, நான் உனக்காக என்ன பண்ணனும்? தேங்க்ஸ் ராக்கி, we are a team now. சோஷியல் மீடியால ஹெல்ப்லைன் போட்டு நான் சொல்ற வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிடு. மம்மி எங்க பார்த்தாலும் இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ண சொல்லு. This is very simple. நான் இப்பவே மெசேஜ் பண்ணிடுறேன். Yes, is done. இதுக்கு அப்புறம் மம்மியோட லொகேஷனை நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஏஹே, ஓடிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் போதும். It's time to go to palace. என்ன ஒண்ணு திங்கானா பாஸ்? இங்க இருந்து நான் பாக்குறப்ப என் கண்ணு கெட்டின தூரம் ஒரு பேலஸும் தெரியலையே பாஸ். ஆனா உங்க கண்ணுக்கு மட்டும் பேலஸ் இருக்கிற மாதிரி எப்படி தெரியுது? நீ என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு மட்டும் வா. என எல்லாமே இங்கதான் இருக்க. வா போலாம். ஓ ஓ பாஸ், இப்படி ஒரு பாலடைஞ்ச இடத்துல தங்குறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கிக்கலாம் பாஸ். நிறுத்து. இன்னும் கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் எந்த முடிவானாலும் பண்ண, சரியா? இதுதான், இன்னைக்குதான் கடைசி நாள். நம்மளுடைய இந்த பேலஸ் மும்பைக்கு நடுவுல இருக்க போகுது. எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அவங்களோட கிங் யாருன்னா இந்த கிங் ஃபேரோ தான். கிங் ஃபேரோ. உன்னால ஒரு பாம் கூட சரியா வைக்க முடியல. அதனால நான் ஒரு சூப்பர் பிளான ரெடி பண்ணி வச்சிருக்கேன்.
இங்க நான் நிறைய பாம்ப மறைச்சு வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் மும்பைல வைக்கிறதுக்கு ஒரு நாளை செலக்ட் பண்ணி இந்த பாம் மொத்தத்தையும் வச்சு அதை பிளாஸ்ட் பண்ணிடுவேன். சூப்பர் ஐடியாவா இருக்குல்ல? ஓகே பாஸ், உங்க பிளானிங் என்னவோ அதை நீங்க பண்ணுங்க. நான் பிளான் பண்ணதெல்லாம் அட்ரா ஃபிளாப் ஆகி டயர்ட் ஆயிட்டேன். பாஸ் என்ன நடக்குதுங்க? உங்களுக்கே தெரியாம இங்க எதுவும் பாம்பை ஃபிட் பண்ணிட்டீங்களா என்ன? என்ன நடக்குது இங்க? நான் பாக்குறது கனவா இல்ல நிஜமா? சரண்தாஸ் திருடா, இங்க என்ன நடக்குது? யோ, ரொம்ப அதிகமா நீ யோசிக்காத. முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஓடி போயிடு. அதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காதுயா. கிங் ஃபேரோ வர போறாரு. ஓடுங்க ஓடுங்க, தப்பிச்சு ஓடிடுங்க. நான் ஒண்ணு பண்ணல. நான் பாம்பைக்கு வந்தேன். வேண்டாம், எங்களை விட்டுருங்க. தெரியாம தப்பு பண்ணிட்டோம். என்ன விட்டுருங்க? கிங் ஃபேரோ வாழ்க, கிங் ஃபேரோ வாழ்க, கிங் ஃபேரோ வாழ்கன்னு சொல்லுங்கயா. கிங் ஃபேரோ, உங்க கொள்கையும் எங்க கொள்கையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நீங்களும் மும்பையை அழிக்கணும்னு நினைக்கிறீங்க, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். நாம ஒன்னா வேலை செஞ்சோன்னா நாம நினைச்சது கூடி சீக்கிரமே நடந்துரும் தோணுது. என்ன சொல்றீங்க? சரிதானே? என்னோட சிட்டிய நான் எதுக்காக அழிக்க போறேன்? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட அப்படி பேசுவேன்? இன்னொரு தடவை என் சிட்டியை அழிச்சிருவன்னு நீ பேசவே கூடாது. இங்க வா, கண்களை நீ பாரு. நான் உங்க கண்களை பார்க்க மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். என்ன விட்டுருங்க. ஓ மை குட்னஸ், அந்த மம்மி கிங் பேரோ தானே? எஸ், ஆமா. எஸ், ஐ காட் இட். மெசேஜ் வந்துருச்சு. லொகேஷன் சிட்டிக்கு வெளியே டிக்கிங் சைடுல இருக்கு. அவன் அங்கதான் போயிருப்பான்னு நினைச்சேன். ஆனா நம்ம அங்க போறதுக்கு முன்னாடி அங்கிருந்து போயிடுவானே. அவங்க போறதுக்கு முன்னாடி நம்ம அங்க போயிடலாம். இப்பவே போகலாம். இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா சூ. King Sparrow. பாஸ், இவங்க யாரு புதுசா? அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய பறவையா? மறைஞ்சுக்கையா? பாஸ், இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஒரே மேஜிக்கா நடக்குதே பாஸ். ருத்ரா, விடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அப்பாவி மக்களை நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. இப்ப நீங்களே காஃபினுக்கு திரும்ப போயிடுங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது.
என்ன தடுத்து காட்டு. ஃபெரோ கிங், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத. இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா தண்டர் கிரியேட்டோ. பசங்களா, இப்ப நம்ம உள்ள போய் காஃபினை வெளியில எடுத்துட்டு வரணும். வாங்க. மறுபடியுமா? இல்ல, இப்படி நடக்க கூடாது. ருத்ரா, அவனை தடுத்து நிறுத்து. அவனோட பவர்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப சூரியன் உதயமாக போகுது. அதுக்குள்ள அவன் காஃபின்குள்ள வரணும். ருத்ரா, Bajska, zibajska! பூமியோட பவர்ஸ் இங்கு வரணும்.
Zibaiska, Shield Creato! அந்த ருத்ராவை அழுத்திடு. ருத்ரா! ருத்ரா! Zibaiska, boom! Take, boom! நான் மறுபடியும் திரும்பி வருவேன். என்னை வெளியே கொண்டு வாங்க. என்னை காப்பாத்துங்க. எனக்கு கிங் சார கூட போக விருப்பம் இல்ல. ருத்ரா, தேங்க்யூ சோ மச். நீ சூரிய உதயத்துக்குள்ளேயே அந்த மன்னனை திரும்பவும் உள்ள அனுப்பிச்சிட்ட. இல்லைன்னா அவன் இந்த உலகத்துக்கே பெரிய ஆபத்தை உருவாக்கி இருப்பான். என்னால ஃபுல் கிரெடிட் ஏத்துக்க முடியாது. ராக்கி உங்க சப்போர்ட் இல்லாம கிங் ஃபெரோவை என்னால நிஜமா அனுப்பியிருக்க முடியாது. முதல்ல எனக்கு ராக்கி மாதிரி ஃப்ரெண்ட் கிடைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Zibaiska, उनकी मेमोरी इरेज हो. நாம இங்க என்ன பண்றோம்? தெரியல பாஸ். சரி தலைவரே, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? வீட்டு பக்கம் போக வேண்டியதானே? அவங்களுக்கு மம்மி அண்ட் மேஜிக் ரிலேட்டட் எந்த விஷயமும் ஞாபகம் இருக்காது. ருத்ரா, இப்போ எனக்கும் ராக்கிக்கும் நீங்க ஒரு மியூசிஷியன்ஸ் தான்றத தெரிஞ்சிடுச்சு. இப்போ இவங்க பண்ண மாதிரி எங்களோட மெமரிஸையும் நீ எரேஸ் பண்ண போறியாப்பா? இல்ல பாட்டி, நான் ராக்கியோட மெமரிஸ் அழிச்சிட்டேன்னா நான் இப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டை இழந்துடுவேன். இல்லப்பா, எங்க மெமரிஸ்ல இருந்து இந்த விஷயத்தை எரேஸ் பண்ணிடு. ஏன்னா தெரியாம நாங்க இந்த விஷயத்தை யாருக்கிட்டயாவது சொல்லிட்டா பெரிய பிரச்சனை ஆகும்ல. பாட்டி, அதுக்கான சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு. நீ என்ன பண்ண? நீங்க யார்கிட்டயாச்சும் எங்களை பத்தி சொல்ல முயற்சி பண்ணீங்கன்னா என்ன சொல்லணும்ன்றத மறந்துடுவீங்க. ஆனா எங்களை ஞாபகம் இருக்கும். ஓ, தேங்க்யூ ருத்ரா. இதுக்கப்புறம் எனக்கு 2 கிராண்ட்சன் இருக்க போறீங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.